அதற்கு சென்சார் செய்து அதை வெளியிடுகிறார்கள். ஆனால் தற்போது சமீப காலமாக சில ஆண்டுகளாக என்று கூட சொல்லலாம் சென்சார் போர்டு முறையாக வேலை செய்வதில்லை என்று ஒரு பிரதானமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. சிறுபான்மையினருக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய படங்கள், குழந்தைகளுக்கு எதிராக எடுக்கக்கூடிய படங்கள், பாலியல் இச்சைகளை அதிகமாக முன்வைத்து எடுக்கக்கூடிய படங்கள் என தொடர்ந்து வந்தாலும் இந்த விஷயங்களில் சென்சார் போர்டு ஒரு அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக தற்போதைய சூழலில் விஸ்வரூபம் படம் நாளை வெளியிடுவதற்கு தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது. விஸ்வரூபம் படத்திற்கு எதிராக பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பியுள்ளது. சிறுபான்மை அமைப்புகள் இதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துள்ளது. ஏன் விஸ்வரூபம் படத்தை எதிர்க்கிறார்கள் என்பது குறித்தும், சென்சார் போர்டு முறையாக செயல்படவில்லையா என்பது குறித்தும் விரிவாக பேசுவதற்காக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தமிழகத்தினுடைய முன்னாள் மாநில செயலாளர் திரு பக்ருதீன் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். வணக்கம். இன்னைக்கு விஸ்வரூபம் படம் நாளைக்கு வெளியாவதாக இருந்தது. தற்போது அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது. புதுவையிலேயே தடை கேட்டு நீங்கள் நீதிமன்றத்தை, ஆட்சியரை அணுகி இருக்கிறீர்கள். விஸ்வரூபம் படத்தை நீங்கள் எதிர்ப்பதற்கான அடிப்படையான காரணம் என்ன? நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே, திரைப்படங்கள் என்பது மக்களுக்கு எதனை நோக்கி கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு ஊடகம், ஒரு மீடியா என்பதனுடைய உங்களுடைய கருத்துல ஒரு முன்னோட்டமா சொன்னீங்க. அப்போ அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில அது இல்லாத பொய்மைகளை புரட்டு செய்திகளாக திரைப்படங்களில் வழியாக வர்றதை முதல்ல நம்ம தடுத்து நிறுத்தணும். அதுக்கடுத்து ஒரு மதத்தை, மத உணர்வுகளை, மார்க்க வழிமுறைகளை புண்படுத்தக்கூடிய வகையில், அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, ஏனைய சமூகங்களாக இருந்தாலும் சரி, தவறுதலாக இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பான முறையில அதை ஏற்க வேண்டியது இருக்கிறது. அந்த ரீதியில தான் இப்ப சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த விஸ்வரூபம் என்று சொல்லக்கூடிய இந்த திரைப்படத்தில் பார்த்தவன் என்ற அடிப்படையில் நானும் சொல்கிறேன். எனக்கு அந்த பிரிவியூ ஷோ காண்பிக்கப்பட்டது. அந்த படத்தில் முஸ்லிம்களை இதுவரைக்கும் திரைப்படங்களில் அல்லது மீடியாக்களில் காண்பிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு பிம்பம் இருக்கு அல்லவா, முஸ்லிம்கள் தொப்பி வைத்தால் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் தாடி வைத்தால் தீவிரவாதிகள் என்ற அடையாள சான்றிதழ், தீவிரவாதத்துக்கான அடையாள சான்றிதழ், அதற்கு மாற்றான இன்னொரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கருத்தாக்கமாகத்தான் விஸ்வரூபம் படம் அமைந்திருக்கிறது. அந்த கருத்தாக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டிய முதன்மையான, முக்கியமான, இன்றியமையாத ஒரு கடமைதான் தொழுகை என்பக்கூடிய ஒரு வழிபாடு. அந்த தொழுகையும் நாங்கள் ஓதக்கூடிய, அனுதினமும் ஓதக்கூடிய, மரணம் அடைய காட்டிலும் நாங்கள் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய குர்ஆன், இந்த வேதம், இந்த ரெண்டையும் ஒரு முஸ்லிம் செய்கிறார் என்றால் அந்த செய்யக்கூடிய அந்த காரியத்திற்கு பிறகு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இல்லாத ஒரு பொய்மையை இந்த படத்தின் மூலமாக முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடிய ஒரு புதிய அடையாளமாக இந்த திரைப்படத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. அதுதான் எதிர்ப்பதற்கு ஒரு முக்கியமான கருத்தாக்கங்களாக முஸ்லிம்கள் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையில் அமைந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக கமலஹாசன் இன்று காலையிலே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையிலே குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் அல்ல, இஸ்லாத்திற்கும் எதிரானவன் அல்ல, நான் எல்லா மதத்தையும் நான் அங்கீகரிப்பவன் என்கிற ஒரு துணியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அரசியல் சுய லாபத்திற்காக என்னை பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு வாசகத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இது இரண்டு பக்கமுமே சொல்லலாம். ஒன்று, இஸ்லாமியர்கள் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக அவர் என்ன எதிர்க்கிறார்கள் என்ற இந்த அமைப்புகள் எதிர்க்கிறார்கள் என்ற வகையிலும் நாம் அதை புரிந்து கொள்ளலாம். இன்னொரு பக்கம் தமிழக அரசு சிறுபான்மையினருடைய வாக்குகளை பெறுவதற்காக தான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பது போன்று நடந்து கொள்வதாக, இது இரண்டு முறையிலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரபலியமாவதற்கு கமலஹாசனை எதிர்த்து தான் பிரபலியம் ஆகணுங்கிறது எங்களுக்கு கிடையாது. பிரபலியம் ஆகுவதற்காக இருக்கக்கூடிய அமைப்புகளும் நம்முடைய அமைப்புகள் கிடையாது. இந்த அமைப்புகள் குறிப்பா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இதை போன்று இருக்கக்கூடிய கான்செப்ட்ல இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள், இந்த முஸ்லிம் அமைப்புகள் எல்லாரும் ஒன்றிணைந்து சமூகத்துடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக, அது ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏற்கனவே இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் சொல்லக்கூடிய எங்களுடைய நபிகளாரை கொச்சைப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை நாங்க எடுத்திருந்தோம். அதனால அந்த பட டைரக்டருக்கு நாங்க பிரபலியமாவதற்காக நாங்க அதை எதிர்க்கல. அப்ப நாங்க எதிர்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீ இல்லாத பொய்மைகளை நீ சொல்லக்கூடிய சமயத்துல நாங்க எதிர்க்கிறோம். நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் இந்த இஸ்லாத்திலையும் இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் கிடையாது, அதற்காக நாங்க எதிர்க்கிறோம். அதனால எங்களுக்கு கமலஹாசனை எதிர்த்தால்தான் எங்களுக்கு அரசியல் லாபம் வரணுங்கிறது எங்களுடைய நோக்கமும் அல்ல. அரசாங்கத்திற்கும் அது நோக்கமா என்பது நமக்கு தெரியல. ஆனா அரசாங்கம் எங்களுடைய இந்த கோரிக்கையை இப்பொழுது வரை நாங்க பார்க்கக்கூடிய சமயத்துல நடுநிலையோடு இருந்துதான் கேட்கிறது, எங்களுடைய கருத்துக்களை ரிசீவ் பண்ணுகிறது, அதற்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறது.
அவங்களுக்கு இதுல அரசியல் லாபம் இருக்குதா இல்லையாங்கிறது அது மக்களுடைய இது. ஆனா நாங்கள் பார்த்த வரைக்கும் எந்த விதமான ஒரு நோக்கமும் இருப்பதாக எங்களுக்கு தெரியல. நாங்கள் எதிர்த்து பிரபலையை அடையணுங்கிறதுக்கும் கமலஹாசன் ஒண்ணு எங்களுக்கு ஒரு துருப்புச்சீட்டும் இல்லை. இஸ்லாமிய தீவிரவாதத்தை எதிர்த்து பேசும் பொழுது உங்களிடமிருந்து குறிப்பாக சிறுபான்மை அமைப்புகளிடமிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வருகிறது. இன்னொரு பக்கம் RSS தீவிரவாதத்தை எதிர்த்து உள்துறை அமைச்சரான சிண்டே பேசும் பொழுது பாராட்டுகள் போகிறது. RSS என்று அவர் ஒரு தீவிரவாதம் சொல்லும் பொழுதோ அல்லது இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்லும் பொழுதோ தீவிரவாதத்திற்கு எதிரான மனநிலை உள்ளவர்கள் இதை இரண்டையும் ஏன் ஒரே மாதிரி இவர்கள் பார்ப்பதில்லை? அவர்களை எதிர்த்தால் இவர்கள் வாழ்த்துவதும், தங்களை எதிர்த்தால் இவர்கள் இதற்கு எதிராக பேசுவதும் என்கிற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறார்களே. RSS தீவிரவாதத்தை செண்டே அவர்கள் சொல்லக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு முஸ்லிம் அமைப்புகளும் வாழ்த்துறதோ பாராட்டுனதோ அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. அரசினுடைய கடமை உண்மை தீவிரவாதத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. எப்பொழுது பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதற்கு பிறகுல இருந்து தீவிரவாத நடவடிக்கைகள், வெடிகுண்டு கலாச்சாரங்கள் இந்தியாவில் தலை தோங்கியதோ அப்பொழுது இருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களை போன்ற அமைப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சொல்லிக் கொண்டிருக்கிறது. குண்டு வெடிப்புகளுக்கு பின்பாக நிச்சயமாக முஸ்லிம்களோ முஸ்லிம் இயக்கங்களோ அல்ல, இதற்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சதியின் ஆணிவேர்களை கண்டறிய வேண்டும். அப்பாவிகளை நீங்கள் பிடித்துக் கொண்டு போய் சிறைகளில் அடைத்து இப்ப 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நிறைய பேர் விடுவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முஸ்லிம்கள். 14 வருடம் கழிச்சு ரிலீஸ் பண்ணப்பட்ட, 10 வருடம் கழிச்சு ரிலீஸ் பண்ணப்பட்ட முஸ்லிம்கள். அப்ப நாங்க அப்பொழுதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கோரிக்கைகள்ல தான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உண்மை தீவிரவாதிகள் கண்டறியப்பட்டுள்ளார்கள், அப்பாவிகள் விடுதலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க கைது செய்யப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க கொண்டாடுவதோ அதனால எங்களுக்கு ஒரு சந்தோஷமோ இல்ல. எங்களுடைய ரணம், எங்களுடைய புண்கள் மேலும் அம்புகளை பாய்ச்சாமல் நிறுத்தப்படுகிறது. அரசாங்கமும் உளவுத்துறையும் சரியான கோணத்தில் போய்கொண்டிருக்கிறது என்ற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. இதன் மூலமாக நமக்கு வெற்றி கழிப்பு என்னன்னா, ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படணும். இதில் முஸ்லிம்களுக்கு ஒரு சாதகம், இந்துக்களுக்கு ஒரு சாதகம் என்ற ஒரு இது நம்மளுக்கு தேவையே இல்லை. தவறுகள் எங்கே இருந்தாலும் களையப்பட வேண்டும். உண்மை தீவிரவாதிகள் கண்டறியப்பட வேண்டும். அதில் இப்பொழுது கண்டறியப்பட்டது உண்மையாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் சந்தோஷமே தவிர அவர்களை அரெஸ்ட் பண்ணினதுனாலதான் எங்களுக்கு சந்தோஷங்கிறது கிடையாது. இன்னொரு பக்கம் சென்சார் போர்டுக்கு எதிராக உங்களுடைய போராட்டங்கள் சமீபத்திலே தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக தற்போது இந்த பிரச்சனையில் சென்சார் போர்டுடைய செயல்பாடுகளை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க? சென்சார் போர்டுடைய செயல்பாடை பொறுத்தளவுக்கு அரசியல் அதுலயும் உள்ள போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அரசாங்கங்கள் யார் அரசாங்கம் எதனுடைய அரசாங்கங்கள் இருக்குதோ அதனுடைய ஒரு பிரச்சாரகமாகத்தான் சென்சார் போர்டு இருக்கிறது போல தெரியுது. இன்னொரு விதத்துல பார்க்கும்போது சென்சார் போர்டுங்கிற பெயரை வைத்துக் கொண்டு வியாபாரம் நடப்பது போலதான் நமக்கு தெரியுது. சென்சார் போர்டுன்னா ஆக்சுவலி என்ன? சென்சார் போர்டுங்கிறது ஒரு நம்மளுடைய கலாச்சாரங்களுக்கு மாற்றமாக, பொய்மைகளுக்கு மாற்றமாக, வரலாற்று திரிவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்கள்ல, அதன் மூலமாக இந்த எந்த விதமான ஒரு சமூகத்துக்கு ஆபத்து வரக்கூடிய சமயங்கள்ல இந்தியாவுடைய ஜனநாயகம் தகர்க்கப்படக்கூடிய இது மாதிரியான ஆபத்துகள்லாம் வருதோ, வந்துவிடுமோ, கருத்தாக்கங்கள் வழியாக வந்துருமோ, வசனங்கள் வழியாக வந்துருமோ, நடிப்புகளின் வழியாக வந்துவிடுமோ, இதெல்லாம் சென்சார் படம் வெளியாவதற்கு முன்பாக அதெல்லாம் நறுக்குவதற்கான ஒரு குழு தான் சென்சார் போர்டு. ஆனா இன்னைக்கு சென்சார் போர்டுல என்ன நடக்குது அப்படி எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்படி ஒரு சென்சார் போர்டு இருக்கணுமா? அதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எதெல்லாம் வேணாம் என்று மக்கள் நினைக்கிறார்களோ அதெல்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. ஆபாசங்கள், இன்னைக்கு டெல்லியில பாலியல் பலாத்காரம் நடந்ததுக்கு பிறகு முதன்மையான கருத்து என்னது? ஆபாசங்கள், சினிமாக்களில் வரக்கூடிய ஆபாசங்கள் தான் இது போன்ற செயல்களுக்கு காரணமாகிவிட்டது. இது இப்பதான் நம்மளுக்கு தெரிஞ்சதா? இந்த ஆபாச கலாச்சாரங்கள் இன்னைக்கு உள்ளக வந்துகிட்டு இருக்கு. இதனால பெரிய ஒரு ஆபத்தை எதிர்நோக்க போகுது நம்மளுடைய இந்தியா. இன்னைக்கு வந்துருச்சா? சுதந்திரமான முறையில பெண்கள் நடமாட முடியல, பசுக்களை வச்சு கூட்டு கற்பழிப்பு செய்யக்கூடிய சம்பவங்கள் வந்து விட்டதா? அப்ப இது போன்ற இது ஒரு சம்பவம் தான் அந்த ஆபாசம் என்பது. இது போன்ற நச்சு கருத்துகள் நிறைய இருக்கிறது. அப்ப அன்றையிலிருந்து இன்றைக்கு வர அந்த ஆபாசங்களை கண்டறியாமல் விட்டு விட்டோம். இன்னைக்கு ஆபாசங்கள் எப்படி போயிட்டது அப்படின்னா, படத்துடைய வெற்றிக்கு அதுதான் முதன்மையான கருவி என்பது போல இன்னைக்கு ஆகிவிட்டது. அப்ப உங்களுடைய வியாபாரத்திற்காக பாமர மக்கள்களை பலிகடாக்களாக ஆக்கிவிடாதீர்கள். உங்களுடைய வியாபாரம் எப்படி வேண்டாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அரசாங்கம் அதனை கொண்டு சம்பாதிக்க வேண்டும் என்றால் வேற எந்த ரீதியிலாவது சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஆனால் பாமர மக்கள்கள் மத்தியில் மத உணர்வுகளையும் பாலியல் தூண்டுதல்களையும் உருவாக்கிவிட்டு அதன் மூலமாகத்தான் உங்களுடைய வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்றால் தயவு செய்து அதுக்கு இந்திய மக்கள், பொதுமக்கள் பலிகடாக்களாக ஆக்கப்படாத ஒரு வழிவகையை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் உள்ள சென்சார் போர்டை மீளாய்வு செய்து அதில் இது போன்ற சமூக கருத்துடைய நபர்களையும் பொது கருத்துடைய நபர்களையும்
ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களையும் இது போன்ற பொதுநலவாதிகளை வைத்து நீங்க என்ன செய்யுங்க, சென்சார் போர்டு அமைங்க. அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்துட்டதுனால அவரை சார்ந்தவரும் இவர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டார் இந்த மினிஸ்டர், அதனால நாங்க இதை வைக்கிறோங்கிற அடிப்படையில உறுப்பினர்களை நியமிக்கிறத விட்டுட்டு உண்மை ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படணுங்கிற அடிப்படையிலான மெம்பர்களை நியமிக்கணும் கண்டிப்பா. இல்லை என்றால் இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறதுங்கிறது என்னுடைய கருத்து. குறிப்பா இப்போது நீங்கள் விஸ்வரூபத்திற்கு எடுத்திருக்கக்கூடிய பிரச்சனை போலவே இதற்கு முன்னால் துப்பாக்கி படத்திற்கும் இதே போன்ற ஒரு பிரச்சனை வந்து எழுப்பப்பட்டது. அது அதன் பிறகாக தமிழக அரசு உங்களுடைய கோரிக்கையை ஏற்று தலையிட்டு சில காட்சிகள் வந்து நீக்கப்பட்டது. அப்ப அந்த காட்சிகள் நீக்கப்படும் பொழுது அது தமிழக அரசாங்கத்திற்கு அது தவறாக தெரியக்கூடிய அந்த விஷயம் ஏன் சென்சார் போர்டுக்கு அந்த விஷயம் தவறாக தெரியவில்லை? கண்டிப்பா சென்சார் போர்டு அது நம்ம கேட்கணும். ஏன்னா நம்மளுடைய கோரிக்கைகள் எங்கேயும் நிராகரிக்கப்படல, நம்முடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுது. இது இவர்கள் சொல்வது சரிதான் என்ற அடிப்படையில் அதற்கு பிறகு என்ன செய்யப்படுது, சென்சார் செய்யப்படுது. அதுவும் இல்லாம துப்பாக்கி படத்தை பொறுத்த அளவுக்கு மறுபடியும் சென்சார் போர்டுல போய் தடை செய்யப்பட்டுச்சாங்கிறது நம்மளுக்கு தெரியல. நம்மளுடைய கோரிக்கைகளை டைரக்டராக இருந்த முருகதாஸ், சந்திரசேகரன் அவர்கள் இவர்கள் நம்முடைய கோரிக்கைகளில் சிலவற்றை மட்டும்தான் எடுத்திருக்கிறாங்க, முழுமையாக எடுக்கவில்லை. அது வேற, சிலவற்றை மட்டும் எடுத்திருக்கிறாங்க, முழுமையாக எடுக்காம அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இது போன்ற விதமான இந்த இதுகள்ல வந்து அரசாங்கங்கள் வந்து நல்ல ரீதியில தான் அவங்க வந்து கைட் பண்றாங்க. அது சரி செய்யப்படக்கூடிய ஒரு சூழல்ல வந்து உருவாக்கணும். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நேயர்களே, விஸ்வரூபம் படம் குறித்தும் சென்சார் போர்டு குறித்தும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிந்தனைக்களம் தொடரும்.